டேக் ஆக்ஷன் சொல்லுனா எனக்கு வந்து அந்த ஆக்டிங்கே வராது. சோ வந்து we did a lot of blind reading. எல்லா சீன்ஸ் வந்து எல்லா blind reading. 23 daysல கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் படத்தை முடிச்சோம். I think that's a record. சொன்னாலே ஆபடிப்பாங்க. இல்ல இது வந்து உங்களுக்கு யாராவது கவிதை எல்லாம் சொல்லியிருக்காங்க? கவிதையா? ஐயோ வாவ் இல்ல கேக்குறதுக்கு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் சொன்னாங்க? நான் ஆக்சுவலி வரலட்சுமிக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10 ஃபிலிம்ஸ் நான் தான் சைன் பண்ணேன். கல்யாணத்துக்கு அவன் சைன் பண்ணிட்டா. அது ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணத்துலயும் டான்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு படத்தை வந்து நடிச்சு முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தேன். ஓகே. ஏன்னா வந்து அது ஹிட்டா ஃப்ளாப்பா இல்ல மீடியமா இல்ல ஆவரேஜா இருக்குது நம்ம கையிலே கிடையாது. ஓகே. நம்மளோட கையில இருக்குது வந்து நம்ம கொடுக்குற அந்த 100% பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்னைக்குமே எந்த படத்துக்குமே போடும். எனக்கு வந்து ஒரு படத்துல வந்து எனக்கு இந்த படத்துல நான் கம்மியா கொடுத்துட்டோம் எனக்கு ஃபீலிங்கே வராது. வரக்கூடாதான் நான் ஒரு வேலை பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வந்து எந்த டீம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெர்டிக் படத்துல இருந்து ஒரு 4 அழகான கெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். 4 பேருமே ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சோ ஹாப்பி டு see you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போகும்? ரொம்ப நல்லா போகும். ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தமிழ் சினிமாவுக்கு புதுசா எடுத்து வர போறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப புதுசா கூட இருக்கு தமிழ் சினிமாவுக்கு. அது பெரிய பிளாக்பஸ்டர் மாதிரி இருக்கும் கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் டீசரையும் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயம் தோணுது. ஸ்டார்டிங் வித் யூ உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சேன். இந்த படம் ரொம்ப வித்தியாசமான படமா இருக்க போதுன்னு தெரியும். இந்த கதை வந்து உங்ககிட்ட டைரக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சீங்க? ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னா அது போய் சொல்லக்கூடாது. அதாவது வித்தியாசமா இருக்கு அப்படியே ஓவர் பில்ல படக்கூடாது. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது மேக்கிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் நீங்க ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அது வந்து ஏகே சார் மூலியமா வந்து நம்ம டிஓபி வந்து அது மூலியமா வந்து போனாங்க. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கா வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து அந்த ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா டைட்டா எங்கேயும் வந்து ஒரு பிசுறு சொல்லுவாங்க. அந்த பிசுறு இருக்காது. ஏன்னா டக்கு 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 டக்குன்னு கதைக்குள்ள போவீங்க. அண்ட் ஒரு நல்ல த்ரில்லர், ஒரு ஆக்சுவலா கோர்ட் ரூம் த்ரில்லர்னே சொல்லலாம். அது கோர்ட் ரூம் டிராமாங்கிறது ஓவரா அந்த அழுகுது இமோஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கொலை ஆப்வியஸ்லி நீங்க ட்ரெயிலர்ல பாத்துருப்பீங்க. அவங்க வந்து அக்யூஸ்ட்ன்றாங்க. பட் உண்மையிலேயே அவங்க அக்யூஸ்டா இல்லையா அப்படி இல்லைன்னா கொலை பண்ணவர் யாரு கொலை பண்ணவங்க யாருங்க இல்ல அது மாதிரி ஒரு அந்த பிளேலே வந்து கொஞ்சம் அது போயிட்டு இருக்கும் படம் ஃபுல்லா. அதான் அந்த த்ரில்லிங் இருக்கு. இந்த காலத்துல வந்து ஐ திங்க் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நம்ம என்கேஜ் பண்ணோம். அந்த என்கேஜ் பண்ற விஷயம் வந்து அந்த படம் கண்டிப்பா போகும். நீங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் ஆனது வந்து டைரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்ட். அவரு வந்து ஒரு முன்னாடி பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்ப நாள் பிளே பண்ணிட்டு எப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது, we can get the right artist அந்த மாதிரி அப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இமீடியட்டா we spoke to people in India. அங்க எடுக்கலாம்னு டிசைட் பண்ணோம். பட் அங்க காசு பண்றது பார்த்தா இங்க இருந்து காசு கொண்டு வந்து பண்ணா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும் சொல்லிட்டு தான் இப்படி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் பெருசாய் கடைசியில வந்து we shot அக்டோபர்ல வந்து அங்க 1.5 years முன்னாடி ஷூட் பண்ணோம். 23 days ஷூட் முடிச்சிட்டோம். So yeah, it went well. Appear started the project actually. Super. And you saw it. Very good, yeah. So இல்ல பக்கத்துல வேற இது எப்போ எங்க மாறுன நடிச்சு இவ்வளவு நேரம் வேணும்னா கேட்டுட்டாங்க வேற கன்ஃபியூஸ்ல. எனிவே சோ இந்த படம் எனக்கு வந்து ஒரு 2 years முன்னாடி நிறைய ரிஹர்ஸ் பண்ணோம். இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. And I think that comes from the director being a theatre person also. So வரும் ரிஹர்ஸ் பண்ணல, விஜய் ரிஹர்ஸ் பண்ணல. அவங்களே நாங்க ஆர்டிஸ்ட் சேரா பண்ணுது. நாங்க வந்துட்டு ஜூம்ல ரிஹர்ஸ் ஜூம்ல வந்து வரும் வாழ்க்கையில பண்ணியா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில வந்து ஆக்சுவலா அவர் வந்து ரிஹர்சல் வராது சார். வேணா நீங்க டைலாக் படிக்கிறதோட நான் பண்ணி காட்டுறது எனக்கு அது அந்த ப்ராசஸ் எனக்கு வராதுக்கு. எனக்கு யாராச்சும் டேக் ஆக்ஷன் சொல்லுன்னா எனக்கு வந்து அந்த ஆக்டிங்கே வராது. ஸோ வந்து we did a lot of blind reading. எல்லா சீன்ஸும் வந்து எல்லா blind reading.
ஆமா. சோ அதனால அந்த ரிஹர்சல் பண்ணனாலதான் verdict நம்ம ஒரு 28 daysல முடிச்சோமா, 23 daysல கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் படத்தை முடிச்சோம். So I think that's a record. At least எனக்கு அந்த ரெக்கார்ட் நான் இதுவரை இவ்வளவு 40 films பண்ணிருப்பேனா, அது 23 daysல நான் ஷூட் பண்ணது கிடையாது ஒரு ஃபுல் படம். So that process was great. And அது மட்டும் கிடையாது, யூஎஸ்ல போய் ஒரு படம் ஷூட் பண்ணதுனா எனக்கு ஒரு ஆக்டரா ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். So I'm grateful to the production company, to Prakash, to Krishna, to ஒரு holiday மாதிரி தான் இருந்தது. ட்ரிப் மாதிரி ஆனா paid holiday. Yes, so it was a fun film. And of course, ஒரு கதையாவும் பார்த்தா I think Verdict is a very interesting film. Okay. Set in the US. அங்க ஒரு பெரிய தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க. So அந்த கம்யூனிட்டில நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இது செட் பண்ணிருக்காங்க. And fantastic star cast, superb screenplay. So பாருங்க. சூப்பர். கண்டிப்பா இத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேம் நீங்க சொல்லுங்க, இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு யூனிக்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் நான் இவ்வளோ படங்கள் வந்துட்டு 2012லேருந்து ஒன்லி ஆஸ் அ கமெடியன் நிறைய பேருங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி மக்களும் சரி என்னை ஒரு கமெடியனாக தான் பார்த்துருக்காங்க. இந்த படம் வந்துட்டு மிஸ்டர் கோபி அவர் வந்துட்டு ரொம்ப என்னோட பேரை புஷ் பண்ணாரு. ஆக்சுவலி ஆல்ரெடி ஐ திங்க் ஒரு காஸ்டிங் நடந்துச்சு என்னோட கேரக்டருக்கு. பட் தேவர் லைக் இல்ல வித்யூவை ட்ரை பண்ணுங்க, வித்யூ போட்டா ஒரு யூனிக்கா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ டைரக்டர் கிறிஷும் சரி பிரகாஷும் சரி அவங்களுக்கு நேச்சுரல் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. இவங்க கம்மியா அவங்களோட பேர் வந்துட்டு பதிச்சிருக்கு தமிழ் ஆடியன்ஸ்ல, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது வந்துட்டு ஒரு சீரியஸ் கேரக்டர், ஒரு குணச்சித்திர கேரக்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன், நார்மல் கேரக்டர், ஒரு ஜூரி மெம்பர், பட் டேக் மீ சீரியஸ்லி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. பட் நான் அந்த வரும் சொன்ன மாதிரி லைன் ரீடிங்ஸ் டேரக்டரோட பண்ணும் போதே அவர் நீந்தாமா இந்த கேரக்டர்னு அவர் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்துட்டு அதை நல்லா மோல்ட் பண்ணாரு. பிகாஸ் நான் இவ்வளவு வருஷமா ஒன்லி அஸ் அ கமெடியன் நடிச்சு கொஞ்சம் அந்த மோல்ட்லயே செட் ஆயிட்டேன். இப்போ எனக்கும் வருக்கும் கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்கு. ஏன்னா நாங்க தியேட்டர் பண்ணோம் பிஃபோர் போத் ஆஃப் என்டர்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஸ்டேஜ் நாடகங்கள் நிறைய பண்ணோம். அதுக்கு அவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து மாமம்மியா தான். ஸோ ஒரு நிறைய டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் பண்ணிருக்கேன். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு when I was just being cast as a comedian எனக்கு கொஞ்சம் ஒரு என்னால இன்னும் நிறைய பண்ண முடியுமேனு ஒரு ஃபீலிங் உள்ளூர் எப்பவுமே இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் கிரேட்ஃபுல், ரொம்ப அந்த லவ்வுக்கு அந்த அக்செப்டன்ஸ்க்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். பட் வேர்டிக்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் ஃபைனலி தமிழ் இண்டஸ்ட்ரி, இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆடியன்ஸும் சரி எல்லாருமே வித்யுலேகா வந்துட்டு ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல பார்ப்பாங்க. And I'm so grateful to all of these people here. Fantastic star cast எனக்கு கிடைச்சிருக்கு as co-artist. ஸ்ருதி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் வெக்கேஷனா இருந்தது. ஆஃப் கோர்ஸ் நாங்க இங்க நடிச்சோம், பட் அவருக்கு ஏற்கனவே தெரியும் விஷயம். கண்டிப்பா அடுத்த படம் டெக்ஸஸ்ல இல்ல, கண்டிப்பா அடுத்த படம் வந்துட்டு டெக்ஸஸ்ல கிடையாது, தேனாம்பேட்டில தான் வைப்பாரு ஷூட்டிங். உங்களுக்கு எல்லாம் ஆளுடைய தேவையில்லை, வீட்லயே இருங்க. செமையா பண்ணிருக்கா. I think in spite of எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. And I think so, but even you broke away from your mold. And you worked hard. ரொம்பவே அவங்க she worked very very hard. அவங்க சொல்றது I think she worked hard. பயங்கர ஃபோக்கஸ்ட் அவர். ரொம்ப வந்து அவர் ஷார்ட் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் பேக் கேமரா பேக்ல வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா. அவர் சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க பயங்கரமா because I mean with you and me also go back way back, so I've seen her like a little girl growing up மாதிரி சொல்ல கரெக்டாக. ஸோ அவளோட பயங்கர சேட்டை பண்ணுவோம். ஆனா அவ கரெக்டா ஃபோக்கஸ்டா எதுவுமே வந்து அவ வந்து அவ பாட்டுக்கு அவ ஷார்ட்ல வந்து பயங்கரமா. So அதனால இட்ஸ் வெரி ஃபோக்கஸ்ட் தட் வே. ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயங்கர கான்ஷியஸ் ஆயிட்டேன். எனக்கு தெரியும் என்னால வந்துட்டு ஒரு சீரியஸ் ரோல் புல் ஆஃப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் ஆல் ஐஸ் ஆன் மீ அப்படி இருக்கும்போது ஓகே நான் வந்துட்டு 100% செலவாட்டி அவளுக்குள்ள அவளை அறியாம ஒரு லைக் வித்யூ ஆமா மாத்திக்கலாம். அவளோட ரோல் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் இட்ஸ் பிகாஸ் அவளை பார்த்தா சிரிக்கணும் உங்களுக்கு தோணாது. That is the whole idea behind her role. Yeah, right. It's a serious role. So நம்ம சில பேரோட மைண்ட் செட் பிரகாரம் பார்த்தோம்னா சில பேர் பார்த்து நமக்கு இப்போ சிரிப்பு வந்துடும். பட் நீங்க யோகி பாபு சார் எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸ் எல்லாம் அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு எமோட் ஆகுது. பிகாஸ் அந்த நடிப்பு தான் இருக்கு, அது வந்து அவரோட அப்பியரன்ஸ் கிடையாது, அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல she was able to break
மேம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எடுத்து வந்தாங்க. சின்ன விஷயம் ஓகே சொன்னாலே ஆப் அடிப்பாங்க. இல்ல மேம் இது வந்து உங்களுக்கு யாராவது கவிதை எல்லாம் சொல்லியிருக்காங்க மேம்? கவிதையா? ஐயோ இல்ல கேக்குற கவிதை சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல அதுக்கப்புறம் யாரும் சொன்னாங்க? அதோட பாத்திரே பயப்படுறாங்க. சொல்ல கவிதை சொல்றாங்க யாரும் வரல. சரி ஓகே மேம் இந்த கவிதை எப்படி இருக்கு மட்டும் சொல்றேன். நானா எழுதினது. அவங்களுக்காக ஆமா சூப்பர் ஸ்வீட். ஓகே. ஓ வாவ். வசந்த கால மழையிலே பிறந்தவளே, வார்த்தையால் பவரான பார்வையால் பேசும் மொழியே, வீரம் குழந்த சரத்குமாரின் மகளாய் விளங்காத ஓர் வித்தியாசமான வெளியே, நடிப்பு ஒரு நயவஞ்சையனில் அதில் நீ ஒரு புனிதமான மறுமொழி, அட ஒவ்வொரு கதாபாத்திரமும் உயிர்ப்பிக்கும் ஒளிக்கதிராய் நீ நிழலில் மலரும் மகாராசி, கோபம் கூட நியாயமாய் தெரியும் நீ பேசும் நேர்மையின் நிழலில் வலிமையோடும் மென்மையோடும் பழகும் ஒரே நிழலில் வனம் பூக்கும் உன் உருவம். வாவ் வாவ் ஸ்வீட். தேங்க் யூ. இப்போ ஒவ்வொரு உங்களோட கேரக்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போதும் லைக் படங்கள்ல எடுத்து பார்க்கும்போதும் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்கும். உங்களோட போற சின்ன சின்ன ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும் சரி, அதோட அவுட்புட் ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு. சில படங்கள் கிடைக்காம இருந்திருக்கும். அதை நினைச்சு என்னைக்கு ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு படத்தை வந்து நடிச்சு முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தேன். ஓகே. ஏன்னா வந்து அது ஹிட்டா ஃபிளாப்பா இல்ல மீடியமா இல்ல ஆவரேஜா இருக்கிறது நம்ம கையிலே கிடையாது. ஓகே. நம்மளோட கையில இருக்கிறது வந்து நம்ம கொடுக்குற அந்த 100% பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே எந்த படத்துக்குமே போடும். எனக்கு வந்து ஒரு படத்துல வந்து எனக்கு இந்த படத்துல நான் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டோம் எனக்கு அந்த ஃபீலிங்கே வராது. வரக்கூடாதான் நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். டெய்லி நான் போய் ஒரு வேலை பண்ணும்போது என்ன அவ்வளவு பேர் நம்பி நம்ம ஷூட்டிங் பண்றாங்கன்னா அந்த ஷூட்டிங்காக அவங்களுக்கு என்ன தேவையோ என்னால முடிஞ்சது நான் எங்கேயும் பண்ணேன். வெதர்ஸ் நடிப்பு மட்டும் இல்லாம மற்றவங்க ஏதாச்சும் தேவையான கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கூட இந்த டீம் கூட அப்படிதான் பண்ணேன். ஐ வாஸ் ஹெல்பிங் அவுட். நம்மளால முடிஞ்சது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு படம் எப்படி பண்றது வந்து நம்ம கையில இல்ல. அது வந்து அதை போட்டு நம்ம மண்டியில போட்டு தூக்கி எடுக்கிறது வந்து அர்த்தமே கிடையாது. ஓகே. சோ அதனால அது ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ப்ராசஸ் அட் ஆல். ப்ரொமோஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் என் வேலை. அதுக்கப்புறம் மக்களுக்கு எப்படி ஏற்கிறாங்க அது அவங்களோட விஷயம். ஒரு படம் எப்படி பண்றது நம்ம கையிலே இல்ல. அதை என்னால பிளேம் பண்ண முடியாது. நம்ம வந்து 100% நடிச்சு கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். நம்ம கையில ஒரு ஆக்டரா வந்து நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். அது பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பர் பிரதர். இப்போ இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமா வரணும்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஜேர்னரும் இருக்கும். இந்த படம் நீங்க போகும்போதும் உங்களோட கேரக்டர்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுல டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்ன விஷயமா இருந்துச்சு? ஆக்சுவலா நிஜத்துல வந்து ஒரு பிளே பாய் கிடையாது. இந்த படத்துல வந்து பிளே பாய் அவனுக்கு தெரியாது. புரியல. பட் இந்த கேரக்டர் வந்து டைரக்டர் சொன்ன ஒரே விஷயம் வந்து டிபிக்கல் தமிழ் சினிமா வில்லனா இருக்கக்கூடாது. தெரியாது. பட் ரொம்ப சட்டிலா பண்ணிடுங்க. நீங்க உங்களுக்கு முடிச்சுட்டு வரும்போது சில பேர் வந்து தெரியக்கூடாது. ஆனா ரொம்ப சட்டிலா இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப இதா பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓவரா பண்ணிடக்கூடாது. ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சோ சில டைம்ஸ் தோணும் அப்படி பண்ணும்போது கூட ரொம்ப கம்மியா பண்றோமோ என்ன பண்றோம்னு தோணும். பட் எண்ட்ல வந்து அதுதான் பார்த்து மக்கள் பார்த்து சொல்லணும். ஏன்னா அது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். இந்த சென்ஸ் தட் டிபிக்கலா பாக்குற மாதிரி அந்த ஒரு ஓவர் ஆக்டிங் இருக்காது. இதுல ஒரு மாதிரி சட்டிலா நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு மேட்டர். ஓகே கண்டிப்பா மேம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் நடிச்சது சுஹாசினி மேம். கண்டிப்பா அவங்களோட சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் கண்டிப்பா நிறைய படிச்சேன் அவங்ககிட்ட. அவங்க ரொம்ப ஒரு நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம் how she improvises on a scene. ஒரு சீன் கொடுத்த உடனே அவங்க எஸ்பெஷலி நிறைய மொண்டாஜஸ் இருந்தது அவங்க கூட. சோ மொண்டாஜ் சீக்வென்ஸ் யூசுவலி எழுத மாட்டாங்க. அதுல டயலாக் எல்லாம் இருக்காது. சோ அந்த டைம்ல அவங்கதான் அந்த டிரெக்ஷனே எடுத்து போயிடுவாங்க. சோ அவங்க கூட நம்ம ரியாக்ட் பண்ணா போதும். சம்டைம்ஸ் as actors you only react, you need not act. சோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது I think my entire job was just reacting to her character and her. So அந்த விதத்துல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா டயலாக்ஸ் வரும்போது அவங்க நல்லாவே ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. நானும் போய் உட்காருந்தேன். மேடம் ப்ளீஸ் கேன் ரிஹர்ஸ் சொல்லி நான் எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாங்க. நானும் அவங்களுக்கு அப்படி கண்டுபிடிச்சு ப்ளீஸ் என்னோட ரிஹர்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு கொஞ்சம் ஐ லைக் டு பி ப்ரிப்பேர்ட் as an actor. அப்ப அவங்க கூட போய் இருந்து ரிஹர்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த சீன் எடுக்கும் போது மேடம் சடனா ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணுவாங்க.
சடனா ஏதாவது சொல்லுவாங்க. Okay. And அந்த ஒரு மினிட்டுக்கு if I cannot react to it, scene will fall. புரியுது. So I feel it was she challenged me as an actor. Okay. She was one of those co-actors, where you can feed off her energy. In fact, Varalakshmi is also a very similar actor. அவங்க கூட நடிக்கிறதுக்கும் you have to be on your toes. Because சடனா வேற ஏதாவது பண்ணிவா. And then you're like, okay, one second, இதை நம்ம பேசுறேன். இதை வந்து நம்ம டிஸ்கஸே பண்ணலையே. ஆனா அது சமயம் இருக்கும் அந்த மூமெண்ட். Spontaneity. Correct. And அது ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டருக்கு. அது கொஞ்சம் கம்மி. ஆனா அது வரலட்சுமி and சுஹாசினி மேம் கூட I think that was okay. But we both were very prepared. நம்ம சீன்ஸ்ல நம்ம நிறைய தடவை ரிஹர்ஸ் பண்ணி அந்த மாதிரியே பண்ணோம். Okay. Improv. நல்லா இருக்கு தெரியல. ரொம்ப ரெடி அதே மாதிரி பண்ணோம். ப்ரொடியூசர் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல அப்படி சொல்றீங்களா? நல்லா தானே பண்ணோம். இல்ல எனக்கு வந்து I'm a fan of improvisation. Okay. அந்த விதத்துல வந்து ஆக்சுவலா செட்ல இருக்கும்போது நான் அந்த மாதிரி இம்ப்ரோவைசேஷன் பார்க்கும்போது எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நான் நிறைய பார்த்தேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க எங்களுக்கு ரிலர்ஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருந்தது. சோ நாங்க வந்து கொஞ்சம் செட்டா பண்ணோம். ரொம்ப இம்ப்ரோவைஸ் பண்ணோம். ஓகே ஆமா. இது இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா ஒரு விஷயம் இருக்குமா மேம்? லைக் அவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா இருக்கும்போதும் நம்மளும் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றோம் அப்படின்ற போது ஒரு சேலஞ்சிங்கா இருக்குமா? அந்த சேலஞ்ச் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சேலஞ்ச் போட்டாதான் எடுக்கணும். அண்ட் அது என் வேலை இல்ல. ஓகே. சேலஞ்ச் விட இட்ஸ் மை ஜாப். Okay. To give my 100%. யார் இருந்தாலும் நம்ம ஆப்போசிட் நம்ம கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்றதா நம்ம வேலை. Okay. ஆல்வேஸ் காட் பை தட். சூப்பர். ரொம்ப அண்ட் இன்ஃபேக்ட் சுஹாசினி மேம் கூட இது என்னோட செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு கன்னடா படம் பண்ணிருக்கோம் நான். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் வரலட்சுமி கூட இட்ஸ் மை செகண்ட் ஃபிலிம். அந்த படம் வந்து நான் விஷயத்தை பண்ணோம். ஓகே சூப்பர். அந்த படம் லீல இருந்தியோ நீ வந்து படத்துல இல்ல. ஓகே நீ ஒண்ணு இல்ல. ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒண்ணு பண்ண போறோம். இந்த செக்மெண்ட் யாருமே விளையாண்டு இருக்க மாட்டாங்க. இதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்ல போறோம்னா, நம்ம பேசுறது எல்லாமே பொய்யா இருக்க போகுது. மம்மி ரெடி போய் சொல்லிருக்காங்க. எங்க வீட்டுல இருந்து சொல்லிருக்காங்க. பட் நம்ம பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல, நம்புவோம் அந்த மாதிரி. ஓகே நம்ம பொய்யே நம்பணும். பொய்யே நம்பணும். அது மேபி உங்களுக்கு தான் தெரியும் நீங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும் போது நம்ம 4 பேரும் 5 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ண போறோம். இது ஒரு 2 மினிட்ஸ் செக்மெண்ட் மாதிரி பண்ண போறோம். நல்லா இருக்கீங்க? இல்லப்பா நல்லாவே இல்ல. நல்லா இருக்கு. வீட்டுல இது ட்ரம்ப் உங்க வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்க வீட்டுக்கு கரெக்டா வரல, பக்கத்து வீட்டு தான் வந்து. ஓ அப்படிங்களா? நீங்க சொல்லிதான் அவர் இப்போ பிரசிடென்டா ஆனாரு அப்படின்னு. ஆமா நான் தான் வந்து அவருக்குள்ள ஒரு பிளானே வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன். அப்படிங்களா? ஆக்சுவலா நானும் பிரகாஷும் தான் ஆக்சுவலா மெயினா வந்து அவரோட கோர் டீமே. ஓகே. கேம்பெயின் டீம். ஓகே மேம், நீங்க உங்க பார்த்த அங்க அமெரிக்கால அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. அதான் எங்க வேடிப்பீங்க. நான் ஆக்சுவலி அமெரிக்காலே நான் செட்டில் ஆயிட்டேங்க. ஓகே மேம். ஆமா, எனக்கு அமெரிக்கால ஆக்சுவலி ஒரு 10 வீடு இருக்கு. ஒன்னு நியூயார்க்ல இருக்கு, ஒன்னு கலிபோர்னியால இருக்கு. அது மாதிரி இங்க அங்க நான் நிறைய ஹவுசஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் முக்காவாசி அமெரிக்கால தான் இருக்கேன். ஆமா, ட்ரம்ப் வந்துட்டு என்னோட பக்கத்து வீடு அங்க அமெரிக்கா. ஓகே ஓகே. இல்ல ஒரு படத்துக்குலாம் பயங்கரமா பேமெண்ட்லாம் வாங்குறீங்க. ஆமா, மினிமம் 2 crores. 2 crores. மினிமம் 2 crores. அது ஒரு சீன் இருந்தா கூட சரி, 10 சீன் இருந்தா கூட சரி, 2 crores flat payment. ஒரு செகண்ட் இருந்தா கூட அது 2 crore flat payment. நீ என்ன அடாப்ட் பண்றியா? So yeah, that's my minimum fare. உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க எனக்கு ப்ளீஸ் கால் பண்ணுங்க. இல்லாட்டி I'm not interested. நான் மர்டர் கொலை பண்ணது நான் தான். ஓ அப்படிங்களா? உங்களுக்கு எலைசான்னு சொல்லி ஒரு ஆள் தெரியுமா? இல்ல மேம். எலைசா தெரியல. இவங்க தான் எலைசா. ஓகே. இவங்களை கொலை பண்ணது நான் தான். நீங்க தான் கவர் பண்ணுங்க. நம்புறீங்களா? பப்ளிக் டேபிள்ல போய் சொல்றேன். பிகாஸ் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீ பாத்துக்கலாம் சரி சொல்லு. நான் இல்ல இது ஏதாவது நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை அவர் அமெரிக்கால தான் இருக்காரு, இந்தியால யாரும். நீங்க சொன்னீங்க. அடுத்த பிரசிடென்ட் இந்தியாவோட பிரசிடென்ட் அவர் தான். வேர்ல்ட் குளோபல் பிரசிடென்ட் அவர் தான். யாரு மட்டும் சொல்றது? சரி, உங்களுக்கு ஒரு क्वेश्चन. நம்ம 4 பேர் இருக்கோங்க. யார் கொலை பண்ணீங்களான்னு
ஒரு கொலை நடந்திருக்கு. ஓகே அவர் first என்னதான் பார்த்தாரு? ஏன்னா பொதுவா படத்துல வந்து வேற தான் வந்து அதிகமா படம் சொல்லி என்னதான் பார்த்தாரு? நீங்க தான் ஃபாலோ Correct, பண்ணிருக்கீங்க. correct ஆ நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு 10 point. 10 பாயிண்ட் சாக்லேட் தான் வாங்கி தருவீங்க. அதனால அவருக்கு மேம் உங்களை அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மார்வல் சீரிஸ்ல நீங்க அடுத்த படம் பண்ணிட்டு ஆமா. ஓகே. Wonder Woman 3. ஓ வா மேம். அது மார்வலா? ஓகே. Marvel. இதெல்லாம் சொல்லிடு. பரவாயில்ல. Double double. மார்வலா right சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. Wonder Woman வந்து DC ல நீ exactly what சொல்றீங்க. Avengers னு சொல்லிடு. ஆமா. அவிஜாங்க. ஆமா, நடிகர். ஹாலிவுட் படத்துல. அங்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் வாங்குவீங்க? அது உங்களுக்கு உங்களே அடாப்ட் பண்ணிட்டா. இதுதான் அடாப்ட் பண்ணுங்க எல்லாரும். ஆமா. அப்படிங்களா? 2 crores வச்சுட்டு நான் எல்லாருமே Actually அவரோட ஏஜ் டெவலப்மென்ட் இதுதான். அவன் வேற commission எல்லார்கிட்ட ஓ இருந்தும் எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குவீங்க? கண்டிப்பா. சூப்பர். நான் ஆக்சுவலி வரலட்சுமிக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10 films நான் தான் சைன் என் பண்ணிருக்கேன். கல்யாணமே அவன் செட் பண்ணிட்டான். அவன் கமிஷன் கொடுத்துட்டான். அது ப்ரூஃப் இருக்கு, ஏன்னா நான் கல்யாணத்துலயும் டான்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே பிரதர், உங்களை இப்போ அடுத்து ஏதோ பெரிய படம் பண்ண போறீங்க அப்படின்னு மாதிரி ட்ரம்ப் கேள்விப்பட்டேன். ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுல வந்து நான் தான் ஹீரோ. ஓகே. நான் வந்து ட்ரம்போட பையனா பண்றேன். அவரே வந்து அவரே தாடத்தை கட்டி லைட்டா அது ஹீரோயின் வரும். ஹீரோ. வா கரெக்ட். ஹீரோயின் யாருன்னு? வரலட்சுமி. நான் அவங்களை கொலை அது பண்ணி அவ ரெண்டு ஹீரோனு. சுத்தி ஒரு ஹீரோ, நான் ஒரு ஹீரோனு. ஓகே. அது இல்ல, அது ஒரு அஃபேர் வச்சுப்பாரு. அது அஃபேர் ஒரு தேங்க் யூ. இவங்க ரெண்டு பேரும் அவங்களை கொலை பண்ணிட்டு, அவங்க ரெண்டாவது கொலை பண்ணிட்டு, மூணாவதா வந்து அவங்க கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்களையும் கொலை பண்ணிடுவேன். ஓகே. நீங்க தான் director அதுக்கு. நான் தானே டைரக்டர். Fantastic. கண்டிப்பா நம்பிடுவாங்க எல்லாரும். கண்டிப்பா சூப்பர் ஹிட். நான் ஏதோ பிளான் பண்ணேன், ஆனா இது இப்படி மாறும்னு எதிர்பார்க்கல. அண்ட் சோ ஸ்வீட். ஒவ்வொரு படங்களையும் ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது மே 30. இந்த படம் மக்கள் வந்து பார்க்கணும், தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அதுக்கு நீங்க உங்க சார்பா ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்காக ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மே 30க்கு அப்புறம் ஆல் ஆஃப் அஸ் எல்லாருமே வந்து சொல்ற விஷயம் தான், ஒரு படம் பார்க்கறதுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. அண்ட் இது அதே கஷ்டம் தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்கா வந்து ஒரு படத்தை வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமா வந்து ரிலீஸ் பண்றதுக்குள்ள உயிரே போகுது. சோ அதனால ஒரு சினிமா வந்து ரிலீஸ் பண்றதுக்குன்னா அது வந்து மக்களுக்காக மட்டுமே தான், வேற யாருமே இல்லை. இங்க வந்து இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜட்ஜஸ் சொன்னா வந்து கண்டிப்பா அது மக்கள் மட்டும். அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்றோம். அந்த விதத்துல எல்லாருமே வந்து இங்க ஒரு 100% அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவே போய் ரெசிடென்ட் தியேட்டர்ல மே 30 கண்டிப்பா மே 30 படம் ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல உங்க 4 பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறணும். அதுக்கு என்னோட சார்பா மாலைமலை சார்பா பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படமும் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னோட சார்பா மாலைமலை சார்பா பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப அழகா இருந்துச்சு இன்டர்வியூ. தேங்க்யூ. Thank you so much.